நான் கடந்த வீடியோவில் ஆரம்பத்தில் மாமிசம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொன்னேன். அப்புறம் மாமிசமும் சாப்பிடலாம் அப்படின்னு சொன்னேன். இந்த இயந்திர அறிவியல் உலகில் பொருந்தி வாழ்வதற்கு நமக்கு மாமிசம் சாப்பிடணும். ஏன்னா இது ஒரு மனிதத்தன்மையற்ற ஒரு உலகம். அப்படின்னா அதாவது எப்படின்னாக்கா, இப்போ இங்கே எல்லாத்துக்குமே ஒரு மரண ஆபத்து இருக்குது. மிருகங்களுக்கு விலங்குகளுக்கு மட்டும் இல்லை, ஆடு மாடுகளுக்கு மட்டும் இல்லை, மனித உயிர்களுக்கே ஆபத்து இருக்குது. ஒரு ஆக்சிடெண்ட் நடந்துன்னா நம்ம உடம்பு எப்படி சிதைஞ்சு போகும், ஒரு நசுங்கி கூட போய்டும். அவ்வளோ ஆபத்து எல்லாத்துக்குமே இருக்குது. யாரோ ஒருத்தருக்கு இல்லை, நமக்கெல்லாம் அது இல்லைன்னு யாரும் சொல்லவே முடியாது. அவ்வளோ ஆபத்து இருக்குது. அவ்வளோ ஆபத்துக்கு இடையில் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். அது மாதிரி அவமானம் நம்ம வேலை செய்கிற இடத்துல இல்லை வெவ்வேறு வகை இடங்களில் நாம் பிறரால் யாராவது ஒருத்தரால் அவமதிக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அவமானம் அதெல்லாம் அவமதிக்கப்பட்டு கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கலாம். குடும்பத்தில் கூட சண்டை வரும், ஒரு வேலை செய்கிற இடத்துல சண்டை வரும். இப்படி நிறைய இடங்களில் அவமானப்பட்டு கூட நம்ம அந்த அவமானத்தோடே நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். ஆக இதனால் ஏற்படுகிற இந்த கொலை வெறி இருக்குல்ல, இதுதான் இந்த மாமிசம் உண்பதற்கு ஒரு காரணமாக இருக்குது. நாமளே பாதுகாப்பாக வாழலை, நமக்கே இங்கே பாதுகாப்பு இல்லை. அப்புறம் நாம் சாப்பிட்ற உணவு கெமிக்கல் இதெல்லாம் இருக்குது, கெமிக்கல் கலந்துருக்கு, பதப்படுத்தப்பட்ட உணவுகள். அதில் நிறைய கெமிக்கல், பூச்சி மருந்து, ரசாயன பூச்சிக்கொல்லி மருந்தை தெளிக்கப்பட்ட விவசாய பொருட்கள், விவசாய உணவுப் பொருட்கள், இப்படி நாமளே பல்வேறு வகையில் ஒரு பாதுகாப்பு இல்லாமல் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நமக்கே நமது உயிருக்கு பாதுகாப்பு இல்லை. நாமே முழுமையாக வாழ்வோமா மாட்டோமா அப்படிங்கிற ஒரு பாதுகாப்பு. சில நாடுகளில் பக்கத்து நாட்டுக்காரங்க போர் அபாயம் இப்படிலாம் இருக்குல்ல. அப்போது இந்த மாதிரியான வழக்கம் இதெல்லாம் தான் மாமிசம் சாப்பிட்றதுக்கு காரணம். மற்ற உயிர்களை பற்றி நாம் கவலைப்படணுன்னா நாமளே முதல்ல பாதுகாப்பாக இருக்கணும். அப்போ தான் நம்ம ஆடு மாட்டுக்கு நமக்கு பாதுகாப்பு கொடுப்போம். நாங்களே இங்கே பாதுகாப்பாக இல்லை, உன்னை பற்றி நினைக்கிறதுக்கு இங்கே என்ன நேரம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஆடு மாடுகளை பார்த்து மனுஷங்களுக்கே இங்கே பாதுகாப்பு இல்லை, ஆடு மாடுகளுக்கு தான் நாங்கள் பாதுகாப்பு கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அதுமாரி மனுஷங்களும் ஒரு கொலை வெறியோடு இருக்காங்க. ஏன்னா பல்வேறு பழி உணர்ச்சி எல்லாம் மனிதர்களே அதிகாரங்கள்லாம் கிடச்சுன்னா ஒருத்தர் யாரும் கேட்குறதுக்கு இங்கே ஆள் இல்லைன்னா இங்கே மிகப்பெரிய சண்டையே நடக்கும். காவல் நிலையம் எதுவுமே இல்லைன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் சண்டை போட்டால் இங்கே யாருமே கேட்க மாட்டாங்க. அல்லது சட்டம்னு ஒன்று கிடையாது. நீங்கள் சண்டை போட்டால் கண்டிப்பாக உறவினர்கள் கேட்பாங்க, தெரிஞ்சவங்க கேட்க தான் செய்வாங்க. ஆனால் அங்கே சட்டம்னு ஒன்று கிடையாது, காவலர்கள்னு ஒன்று கிடையவே கிடையாதுன்னு வச்சுக்கோங்க. ஆனால் நீங்கள் சண்டை போட்டால் உறவினர்கள் கேட்பாங்க. அப்படிங்கிற நடைமுறை மட்டும்தான் இங்கே இருக்குது. அப்படின்னாலே இங்கே நிறைய சண்டை வர ஆரம்பிச்சிடும் இந்த இயந்திர அறிவியல் உலகில். ஆனால் கடந்த காலங்களில் அப்படி தானே, ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடிலாம் ஒன்றும் காவலர்கள் ஆனால் இருந்தாங்க, அரச பரம்பரை காவலர்கள்லாம் இருந்தாங்க. ஆனால் காவலர்கள் அதனால் இதுபோன்று காவலர்களுக்கு நாம் பயந்துக்கிட்டு நாம் குற்றங்கள் செய்கிற அந்த உணர்ச்சியை நாம் கட்டுப்படுத்திகிட்டு இருக்கோம். நமக்கு ஏற்படுகிற கொலை வெறியெல்லாம் கட்டுப்படுத்திகிட்டு இருக்கோம். நமக்கெல்லாம் அதிகாரம் கிடச்சதுனாக்கா ஒவ்வொருத்தரும் நிறைய பேர்த்த போட்டு தள்ளுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதிகாரம் நாம் கொலை பண்ணால் யாரும் நம்ம தப்பிச்சிடலாம் ஈஸியாக அப்படின்ட்டு நமக்கு ஒரு வாய்ப்பு இருந்துன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம அப்படி ஒரு சூழ்நிலையில் வாழ்கிறோம் அப்படின்னா, அப்படி வாழ்கிறவங்க கண்டிப்பாக அவங்க எதிரிகளை போட்டு தள்ளுறதுக்கான எல்லா வேலையும் பார்ப்பாங்க. அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை முறை தான் அவ்வளோ கொலவெறியோடு மக்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி வாழும்போது தான் நம்ம மாமிசத்தெல்லாம் சாப்பிடணும் அப்படிங்கிற உணர்வு ஏன் வருதுன்னா கொலைவெறி தான். மனித உயிர்கள் மீது உள்ள கொலைவெறி தான். அதை தணித்து கொள்ளத்தான் நம்ம மாமிசங்களை சாப்பிடுகிறோம். மாமிசங்களை சாப்பிட்டால் நமக்கு கொலைவெறி அதிகரிக்கும், மிருக உணர்ச்சி அதிகரிக்கும், வன்முறை உணர்ச்சி அதிகரிக்கும். அந்த அதிகரிக்கப்பட்ட வன்முறை உணர்ச்சி, கொலை உணர்ச்சி மூலம் இந்த இயந்திர அறிவியல் உலகில் நம்மால் முரட்டுத்தனமாக உழைக்க முடியும், எதையாவது சாதிக்க முடியும், வாழவும் முடியும். வாழ்வதற்கே இது ஒரு கடினமான அச்சுறுத்துகிற உலகம், நம்மை அச்சுறுத்துகின்ற உலகம். இது மரண பயத்தை ஏற்படுத்துகின்ற உலகம், மரண பயத்துடன் வாழச் சொல்லுகின்ற உலகம். அதனால் இப்படிப்பட்ட உலகில் வாழ்வதற்கு நமக்கு கொலைவெறி தேவை. மனித உயிர்கள் மீது ரொம்பவும் அன்பு, பாசம், ரொம்ப மென்மையாக இருந்தால் இங்கே வாழ முடியாது அப்படிங்கிற மாதிரி மக்கள் உணர்ந்ததுனால தான் அவங்களுடைய உள்ளுணர்வு இந்த மாமிசங்களை சாப்பிடுவதற்கு அது காரணமாக இருக்கிறது. ஆனால் நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு முதல்ல மாமிசம் சாப்பிடாதீங்க அப்படி சொன்னேன். மாமிசம் சாப்பிடாதது ஒரு இயற்கை விதிமுறை, சாப்பிடக்கூடாது என்பது இயற்கை விதிமுறை. இப்போது நம்ம வாழ்ந்து கொண்டிருப்பது செயற்கையான விதிமுறை. மாமிசம் சாப்பிடுவது தான் செயற்கையான விதிமுறை. அப்போ மாமிசம் சாப்பிடக்கூடாது என்பது, சாப்பிட மாட்டார்கள் என்பது இயற்கையான விதிமுறை. இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் அங்குள்ள மக்கள் மாமிசம் சாப்பிட மாட்டார்கள். இன்னொன்று, அவங்க சமைச்சே சாப்பிட மாட்டாங்க. சமைச்சா தானே நீங்கள் மாமிசத்தை சாப்பிட முடியும்.
அப்போ உப்பும் அவங்களுக்கு கிடைக்காது. இயற்கையோட இந்த மனித வாழ்க்கையில் உப்பு கிடைக்காது. அதனால் உப்பு கிடைக்காதனால அவங்க மாமிசத்தை வந்து சாப்பிடவும் முடியாது, விரும்பியும் சாப்பிட முடியாது. அவங்க சமைக்கிற வழக்கமும் அவங்ககிட்ட கிடையாது. அவங்க 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 வந்து ரொம்ப அதான் பச்சை காய்கறிகள் இதெல்லாம் சாப்பிடுறதுனால ரொம்ப மென்மையானவர்களாக இருப்பாங்க. மற்றவங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க, முரட்டுத்தனமான வேலைகளை செய்ய மாட்டாங்க, பிற உயிர்களை நேசிப்பார்கள். தங்க மனித உயிர்களையும் நேசிப்பாங்க, மற்றவங்களையும் நேசிப்பாங்க, கெட்ட வார்த்தைகள்லாம் போட மாட்டாங்க, ரொம்ப மென்மையாக இருப்பாங்க. அதனால் அவங்க வந்து பிற உயிர்களை கொல்லவும் மாட்டாங்க, மாமிசம் சாப்பிடவும் மாட்டாங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகில் கூட, இப்போ நம்ம வாழ்ந்துட்டுருக்கோமே இந்த உலகில் கூட, நீங்கள் உப்பு போட்டு சமைக்காமல் ஒரு மாமிசத்தை உங்களால் சாப்பிட முடியும். வெறுமனே உப்பே போடாமல் வெறுமனே வேக வைக்கப்பட்ட ஒரு ஆட்டு இறைச்சியவோ மாட்டு இறைச்சியவோ கோழி இறைச்சியவோ உங்களால் சாப்பிட முடியுமா? அதில் மசாலாவே சேர்த்துருக்கட்டுமே, ஆனால் உப்பு போடல, உங்களால் சாப்பிட முடியுமா? மசாலாவே போடலைன்னு வச்சுக்கோங்க, உப்பும் போடல மசாலாவும் போடல, உங்களால் வேக வச்சு மட்டும் தராங்க, உங்களால் சாப்பிட முடியுமா? வேணால் ஒன்று சாப்பிடுவீங்க, என்னாலையும் முடியும்னு காட்டுறதுக்கு ஒரு பீஸ் சாப்பிடுவீங்க, 2 பீஸ் சாப்பிடுவீங்க, அதுக்கு மேலே சாப்பிட முடியாது. ஆக இதை சாப்பிட்றதுக்காக தான் நிறைய மசாலா சேர்க்குறோம், அப்புறம் வந்து உப்பு சேர்க்குறோம். நம்ம கவனம் எல்லாம் மசாலாவிலையும் உப்புலையும் இருக்கா, அந்த நேரத்தில் மாமிசம் உள்ளே போயிடுது, அதுக்குள்ளே மாமிசத்தை உள்ளே தள்ளிடுறோம். உப்பை தான் நம்ம சுவைக்கிறோம், அந்த மசாலாவை தான் சுவைக்கிறோம். ஒரு மாமிசத்தை சாப்பிடும்போது நம்ம எதை சுவைக்கிறோன்னா, அந்த மாமிசத்தின் மீது ஒட்டி உள்ள மசாலாக்களை சுவைக்கிறோம். மசாலாக்களோடு அந்த மாமிசத்தை கடித்து சாப்பிடுகிறோம். ஆனால் நாம் சுவைப்பது மசாலாக்களை தான். அந்த மசாலாக்களை சுவைக்கின்ற அந்த நேரத்தில் மாமிசமும் உள்ளே போய்விடுகிறது. மசாலாக்கள் தடவப்படவில்லை என்றால், மசாலாக்கள் சேர்க்கப்படவில்லை என்றால், உப்பும் சேர்க்கப்படவில்லை என்றால் அதை நம்மால் சாப்பிட முடியாது. ஆக அந்த மாதிரியான ஒரு ரொம்ப அடிப்படை உறுதியற்ற தன்மை தான் அந்த மாமிச உணவில் இருக்குது. மாமிச உணவு வந்து மனித உயிர்களால் சாப்பிடாமலே இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறதுக்கு அங்கே ஒன்றுமே இல்லை. அதுக்கான காரணங்கள் ரொம்ப குறைவாக இருக்குது. இப்போ வந்து ஒரு கொய்யாப்பழத்தை மனித உயிர்களால் சாப்பிடாமலே இருக்க முடியாது அப்படின்னு வேணால் சொல்லலாம். ஏன்னா கொய்யாப்பழம் எப்போ வேணாலும் இருக்கும். மனித உயிர்கள் வந்து இந்த உயிருள்ள வாழ்கிற வரைக்கும், மனிதன் இருக்கிற வரைக்கும் கொய்யாப்பழம் இருக்கும், ஆப்பிள் இருக்கும், அன்னாசி இருக்கும், அதனால் வாழைப்பழம் இருக்கும். இதெல்லாம் சாப்பிடாமல் இருக்கவே மாட்டாங்கன்னு நம்மளால் உறுதியாக சொல்ல முடியும். இதுக்கெல்லாம் உப்பு தேவையில்லை, மசாலா தேவையில்லை. ஆனால் மாமிசத்தை மனிதர்களால் சாப்பிடாமல் இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறதுக்கு உறுதியான காரணங்கள் இல்லை. அதுக்கு காரணம், மாமிசத்தை சாப்பிடணுன்னா உப்பு தேவை, மசாலா தேவை. மசாலாவில் நிறைய கூட்டுப்பொருட்கள், அதெல்லாம் எங்கள் உலகின் பல்வேறு நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படுகிறது. கசகசா, நல்ல மிளகு, கடுகு எல்லாம் வெவ்வேறு பகுதிகளில் விளைவிக்கப்பட்டு இங்கே இறக்குமதி செய்யப்படுகிறது. அப்புறம் இது கடற்கரைந்து உற்பத்தி செய்யப்பட்ட உப்பு என்பது நமக்கு தேவை. அப்போ இதெல்லாம் கிடைக்காத, இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் உப்பு கிடைக்காது. அப்புறம் வந்து மளிகை ஜாமான் கிடைக்காது, எதுவுமே கிடைக்காது. முக்கியமாக உப்பு கிடைக்காது. கடற்கரையில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான், அதுவும் வந்து எல்லா ஊர்லேயும் கடற்கரையில் உப்பு வந்து கிடைக்காது. ஆக வந்து உப்பு வந்து உலகின் பெரும்பாலான பகுதியில் உப்பு கிடைக்காதனால இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் மாமிசம் உண்பதற்கான சாத்தியக்கூறுகள் மிகவும் குறைவு, மிக மிக குறைவு. இல்லைன்னு கூட சொல்லலாம், மாமிசம் உண்ண மாட்டார்கள் என்று கூட சொல்லலாம். ஆனால் அதே சமயம் அவங்க ஒரு ஏரி குளம் அதிலெல்லாம் மீன்லாம் நிறையா இருக்குது, அந்த மீன்கள் நிறைஞ்சு போச்சு அப்படிங்கும்போது அதை எடுத்து வெளியே போட்டாகணும். அப்படிங்கும்போது அதை வெளியே போட்டால் அதை எடுத்து சாப்பிட்டு போகலாமே, அது ஒரு. ஆனால் அங்கே உணவு பற்றாக்குறை ரொம்ப பயங்கரமாக இருக்கும். தினம் அங்கே உள்ள அத்தனை பேருக்கும் உணவு தேவை பூர்த்தி செய்யணும். அதே நேரத்தில் அந்த பச்சை காய்கறிகள் பழங்கள் சாப்பிட்றதுனால, கிழங்குகளை பச்சையாக சாப்பிட்றதுனால, கீரைகளை பச்சையாக சாப்பிட்றதுனால அவங்க பசித்தா மட்டும்தான் சாப்பிடுவாங்க. இயல்பாகவே இப்போ நம்ம வந்து பசிக்கலைனாலும் வேலைக்கு நல்லா சாப்பிடுவோம், வயிறு நிறைஞ்சால் கூட சாப்பிடுவோம், சாப்பிட்டுக்கிட்டே இருப்போம். அப்படிங்கிற மாதிரியான நிலைமை தான் இப்போ உள்ள உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகளில் இருக்குது. ஆனால் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் அவங்க பச்சையாகவே சாப்பிட்றதுனால அவங்க சாப்பிட்றதே கஷ்டப்பட்டு தான் சாப்பிடுவாங்க. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு தான் சாப்பிடுவாங்க. சாப்பிட்டாகணுமே, உடம்புக்கு எனர்ஜி தேவை அப்படின்னு சொல்லிட்டு தான் சாப்பிடுவாங்க. அப்படி சாப்பிடும்போது அவங்களுக்கு பசிச்சா தான் சாப்பிடுவாங்க, பசிக்காமல் சாப்பிட மாட்டாங்க. பசி எடுக்கும்போது கொஞ்சம் சாப்பிடுவாங்க, அதுக்காக ஒரே வேளையில் உள்ளே அமுக்க மாட்டாங்க. உட்காந்து பிளேட்டில் வந்து 10 இட்லியை வச்சு சட்னி ஊற்றி சாம்பாரை ஊற்றி பிசைஞ்சு அடித்து உள்ளே தள்ளுற மாதிரி 2 வடையை வர சேர்த்து அப்படி ஒரே டைமில் வயிற்று நிரப்புறாங்கள்ல, அது மாதிரி கிடையாது.
கொஞ்சம் சாப்பிடுவாங்க, பசி அடங்கும். அப்புறம் திரும்பவும் கொஞ்சம் எதையாவது சாப்பிடுவாங்க, பசி அடங்கும். இப்படி தான் அவங்க சாப்பிடுவாங்க. ஆக வந்து பட்னியாக கிடக்க மாட்டாங்க. ஆனால் பசிச்சா தான் சாப்பிடுவாங்க. அந்த மாதிரியான ஒரு நிலைமை அவங்களுக்குள்ளே இருக்கும். பட்னியாக கிடப்பாங்க. அதுக்கு ஒரு வாரம் வச்சுருக்காங்க அதாவது ஒவ்வொரு வாரமும் அவங்க வந்து பட்னியாக கிடக்கிறதுக்காகவே ஒதுக்குவாங்க. முதல் வாரம் வந்து திரவ உணவு திட உணவு மட்டும் சாப்பிடாமல் திரவ உணவு சாப்பிடுவாங்க. பால், மோர், ஜூஸ் அந்த மாதிரி குடிப்பாங்க. தேன் அந்த மாதிரி திரவ உணவு சாப்பிடுவாங்க. திட உணவு சாப்பிடக்கூடாது. ரெண்டாவது வாரம் சனிக்கிழமை திரவ உணவும் சாப்பிடக்கூடாது, திட உணவும் சாப்பிடக்கூடாது. தண்ணி மட்டும் குடிச்சிக்கலாம். 3வது வாரம் தண்ணி எதுவுமே குடிக்கக்கூடாது. திட உணவு எதுவுமே குடிக்கக்கூடாது. 24 மணி நேரம் தொடர்ந்து பட்டினியாக கிடக்கணும். 4வது சனிக்கிழமை அப்புறம் நீங்கள் லீவு, அப்போ அன்னைக்கு விடுமுறை விட்டுருவாங்க. நீங்கள் என்ன வேணாலும் சாப்பிட்லாம் வழக்கம் போல். இப்படி ஒரு வாழ்க்கை முறை கொண்டது தான் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை முறை. இந்த உண்ணாவிரதங்கிறது அது எப்படி முடியும் நீங்கள் கேட்கலாம். அது எப்படி வாரத்தில் ஒவ்வொரு சனிக்கிழமையும் 24 மணி நேரம் கண்டினியூஸாக உண்ணாவிரதம் எப்படி இருக்க முடியும் அப்படின்னு கேட்கலாம். பச்சை காய்கறிகளை சாப்பிட்டு பாருங்கள். அதை சாப்பிட்றதுக்கு நீங்கள் வந்து உண்ணாவிரதம் இருக்கிறதே ரொம்ப சூப்பர் சந்தோஷம்னு நினைப்பீங்க. தினம் ஒரு வேளை பச்சை காய்கறிகள் சாப்பிட்லாம், ஒரு வேளை அல்லது ஒரு நாள் தொடர்ந்து சாப்பிடணும் அப்படின்னா அது அவ்வளோ கஷ்டம். ஆனால் வேறு வழியே இல்லை, நீங்கள் அதான் சாப்பிட்டாகணும். அப்புறம் எதுக்கு அதை சாப்பிட்றீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். வேறு வழி இல்லைப்பா, அதான்ப்பா சாப்பிட்டாகணும். தீப்பெட்டியும் கிடைக்காது, உப்பும் கிடைக்காது, எப்படி சமைச்சு சாப்பிடுவீங்க இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில்? இப்போ இருக்கிற இயந்திர அறிவியல் உலகில் வந்து செயற்கையான உலகம். இயற்கை விதிமுறைப்படி மனிதர்கள் மாமிசத்தை உண்ணக்கூடாது. ஆனால் வந்து இது வந்து செயற்கையான உலகம். செயற்கை விதிமுறையை பின்பற்றுகிற செயற்கையான உலகம் தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகம். இங்கே வந்து மாமிசத்தை உண்ணலான்னு நான் சொல்கிறேன். அப்படி இருக்கும்போது உங்களால் மாமிசத்தை உண்ணலான்னு சொல்லியாச்சு, சந்தோஷமாக நீங்கள் போயிட்டு கசாப்பு கடையில் போயிட்டு 1 கிலோ மட்டன் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி சாப்பிடுவீங்க. அதான் மாமிசத்தை ஒருத்தர் சாப்பிட்லான்னு சொல்லிட்டாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 1 கிலோ மட்டன் கொடுங்கன்னு சாப்பிட்லாம். ஆனால் உங்களால் ஒரு ஆட்டை கொல்ல முடியாது. நான் வந்து ஒரு ஆட்டை நீங்கள் கொல்லலாம் அப்படின்னு சொன்னால் உங்களால் கொல்ல முடியுமா? மாமிசத்தை சாப்பிட்லான்ட்டா நான் வந்து சொல்கிறேன், மாமிசத்தை சாப்பிட்லாங்க, இது ஒரு செயற்கையான உலகம், இயற்கை விதிமுறைப்படி தான் சாப்பிடக்கூடாது. இயற்கை விதிமுறைப்படி இயங்குகிற இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் தான் மாமிசம் சாப்பிடக்கூடாது. இது செயற்கை விதிமுறைப்படி இயங்குகிற இயந்திர அறிவியல் உலகம். இங்கே வந்து நீங்கள் மாமிசம் சாப்பிட்லாம் அப்படின்னு நான் சொன்னதுனால நீங்கள் என்ன பண்ணுறீங்க, வேகமாக அப்பாடா சாப்பிட்லான்னு சொல்லிட்டாரு, சும்மா சொல்கிறேன், நான் சொன்னேன்னு சொல்லிட்டு நீங்கள் பண்ணுவீங்களா மாட்டீங்களான்னு நீங்கள் சாப்பிட்லான்னு சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு 1 கிலோ மட்டன் கொடுங்க அப்படின்னு சொல்லுவீங்க. கொஞ்சம் அந்த ஈரலும் சேர்த்து ஒரு 1/4 கிலோ போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வாங்கிட்டு வருவீங்க. ஓகே, நான் சொன்னேன். ஆனால் நான் சொல்கிறேன், இன்னொன்று சொல்கிறேன், நீங்கள் ஒரு ஆட்டை கூட கொல்லலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஒரு கோழியை கூட நீங்கள் கொல்லலாம், தப்பு இல்லை அப்படின்னு நான் சொல்கிறேன். உங்களால் முடியுமா? முடியாது. சில விஷயம் முடியாது. நான் யார் சொன்னாலுமே எல்லாராலையுமே முடியாது. கொல்றவங்களும் இருக்காங்க. ஆனால் எல்லாராலையும் வந்து ஒரு மாமிசத்தை வாங்கி சாப்பிட்ற முடியும். ஆனால் சாப்பிட்ற எல்லாராலையும் ஒரு ஆட்டை கொல்ல முடியாது. அப்படி மாமிசத்தை கடையில் போய் வாங்கி சாப்பிட்ற எல்லாராலையும் ஒரு ஆட்டை கொல்ல முடியாது. நான் கொல்லலான்னு சொல்கிறேன்னு நீங்கள், அது தப்பே கிடையாதுன்னு நான் சொல்கிறேன். ஆட்டை கொல்லலாங்க, தப்பே கிடையாதுங்க, நீ கொல்லுங்க, அது நல்லதுங்க அப்படின்னு சொல்கிறேன். இது செயற்கையான உலகம். இயற்கையான உலகத்தில் தான் ஆடு மாட்டை கொல்லக்கூடாது. இயற்கை விதிமுறைப்படி இயங்குகின்ற இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் தான் ஆடு மாட்டை கொல்லக்கூடாது. இது செயற்கை விதிமுறைப்படி இயங்குகின்ற இயந்திர அறிவியல் உலகம். இங்கே வந்து நீங்கள் செயற்கையாக தான் நடந்துக்கணும், செயற்கை விதிமுறைப்படி தான் நடந்துக்கணும். நீங்கள் ஆடு மாடுகளை கொல்லணும், கோழிகளை கொல்லணும், அது நல்லது அப்படின்னு நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். உங்களால் கொல்ல முடியுமா? உங்களால் கசாப்பு கடையில் போய் காய்கறி வாங்குற மாதிரி இறைச்சியை வாங்கி சமைச்சு சாப்பிட முடியும். ஆனால் உங்களால் ஆடு மாடுகளை உங்களால் கொல்ல முடியாது, கோழியை கொல்ல முடியாது. ஏன்னா அது அவ்வளோ கஷ்டம். யார் சொன்னாலும் உங்களால் முடியாதுன்னா முடியாது தான். ஆனால் சிலர் முடியும். அதனால் அவங்களுக்கு சொல்லலை. அது கூட காலப்போக்கில் அவங்களுக்கு மனமாற்றம் ஏற்பட்டு அது முடியாமல் போகும். நானும் சின்ன வயசில் கொண்டிருக்கேன், கோழியெல்லாம் கொண்டிருக்கேன். மைனா, பறவைகள், கூடுகளில் உள்ள குஞ்சுகள், பாங்குஞ்சி, அந்த அளவுக்கு இருந்திருக்கு. ஆனால் இன்றைக்கி என்னால் முடியாது. அந்த அளவுக்கு நான் வந்து எனது மனதை அப்டேட் செய்து விட்டேன். நம்ம மனசை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும், பழமையிலே இருக்கக்கூடாது. இப்போ ஜாதி நம்பிக்கை சின்ன வயசில் இருந்தது, இப்போ இல்லை, அப்டேட் பண்ணியாச்சு.
மதத்தின் மீதான நம்பிக்கை சிறிய வயதில் இருந்தது, இப்போ இல்லை. இது அப்டேட் செய்யப்பட்ட மனசு. அந்த மாதிரி அப்டேட் செய்யப்பட்ட மனசில் வந்து இப்பொழுது கொலைவெறி இல்லை. கொலைவெறிங்கிறது வந்து நீங்கள் இந்த வெர்ஷன் அப்டேட் வெர்ஷனில் வந்து கொலைவெறி இல்லை அப்படின்ற மாதிரி தான் அது. அதனால் வந்து எல்லாத்தையும் செஞ்சிட முடியாது. யார் சரின்னு சொன்னாலும் நம்ம எல்லாத்தையும் இப்போ என்னாலே வந்து மாமிசத்தை சாப்பிட்லான்னு நான் சொல்கிறேன். என்னால் ஒரு ஆடெல்லாம் கொல்ல முடியாது, ஒரு கோழியெல்லாம் கொல்ல முடியாது. குற்ற உணர்ச்சியாலே வந்து அவ்வளோதான், காலி. கோழி செத்த மாதிரி, ஆடு செத்த மாதிரி நான் செத்துருவேன். அது முடியவும் முடியாது. அது ஒரு விஷயம், ரொம்ப நல்ல விஷயம். பரவாயில்ல.